ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூஸ்வலாக வந்து பழைய ஃபிலிம்ஸ் வந்து ரீரிலீஸ் ஆகிறத பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரீரிலீஸ் ஆன ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரான ஒரு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீரிலீஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 2024 ஏப்ரல் மந்த் வந்து கில்லி ரீரிலீஸ் பண்ணி அது செம்ம பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு ரன் ஆச்சு. தமிழ் மூவிஸ்லேயே ரீரிலீஸில் ஹையஸ்ட் கலெக்ஷன் அதுதான். மங்காத்தா பீட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் வந்து என்ன தான் ஓப்பனிங் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் பெருசாக இல்லாததுனால ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த அளவு போல் அதில் ஒரு பாதியை தான் தாண்டுச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பிப்ரவரி மந்த் வந்து எந்த படமும் பெருசாக கிளிக் ஆகல. நிறைய தியேட்டர்ஸ் வந்து எம்டி சீட்ஸோட தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து 10 டிக்கெட் புக் ஆகிறதுனால நிறைய பேர் ஷோஸ் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து ரீரிலீஸ் எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. பட் கில்லி வந்து 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணப்போ அது நல்ல ஒரு சூப்பர்பான ரன் வந்துச்சு. அதையும் இப்போ திரும்ப பண்ணுறாங்கன்னு தெரில. அண்ட் அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் ட்விட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தியேட்டர்காரர்களின் விருப்பத்துக்கு இணங்கி அப்படின்னு. அதாவது தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து கில்லியை திரும்ப ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஃபுட்ஃபால்ஸ் வரும், ரொம்ப ஆடியன்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால தியேட்டரை ரன் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணதுனால போடுறதா அவர் சொல்லியிருக்காரு. மேபி அது உண்மையோ போயாது தெரியாது. ஏன்னா வந்து ஜான்வரி ஒரு ஜனநாயகன்ற போஸ்ட்போன் ஆனதுக்கப்புறமே இந்த 2 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு பயங்கரமான தியேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. பராசக்தியும் அந்த ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையும் சுமாராக போனாலும் அது பிளாக் பஸ்டராகவே இருந்தாலும் பட் ஒரு பெரிய படம் வந்திருந்தால் அதில் டபுள் மடங்கு தியேட்டருக்குலாம் ரெவன்யூ வந்திருக்கும். அண்ட் பிப்ரவரி மந்தில் வித் லவ் தவிர வேறு எந்த படமும் பெருசாக செல்ஃப் எடுக்கல. ஸோ வந்து அவர் சொல்கிற அந்த பாயிண்ட் உண்மையாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் ஃபஸ்ட்டு ரிலீஸில் பண்ண அளவு செகண்ட் ரிலீஸில் இம்பாக்ட் இருக்காது. பார்ப்போம் இது எப்படி பண்ணுது அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு கூட வந்து கிளாஷ் விடுற மாதிரி அஜித்தோட துணிவையும் எடுத்துகிட்டு வராங்க. ரீரிலீஸில் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஷ் மிஸ் ஆச்சு. தெரியும் மங்காத்தாவும் ஒரே நாளில் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க, அது மிஸ் ஆச்சு. ஸோ இந்த கிளாஷ் ஆச்சு சொன்னபடி வருதான்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த படத்தை போய் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். துணிவு பார்ப்பீங்களா இல்லைனா வந்து கில்லி பார்ப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.